சக நடிகைகளை பத்தி சில ஹீரோக்களே வதந்திகளை கிளப்பிட்டு வேடிக்கை பார்க்கறது என்னவோ திரையுலகுல ஒரு வழக்கமான விஷயம். தனக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு மீடியாவை வர சொல்லி செய்தியை அவங்க காதுல போட்டுட்டு ஒதுங்கிடுவாங்களாம். இந்த விஷயத்துல ரொம்பவும் கை தேர்ந்தவர் நம்ம பீப்பரசன் சிம்பு. மீடியாவில இருக்க ஒரு ஆண்டியை தன் கையில வச்சிருக்கும் சிம்பு தான் விரும்புற செய்திகளை அவர் மூலமா தான் வெளியிடுவாராம். நயன்தாராவுடனான காதல்ல தொடங்கி பீப் சாங் வரைக்கும் இப்படி நிறைய முறை நடந்திருக்கு. இந்த மாதிரி லேட்டஸ்டா த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல சிம்பு நடிக்கிற அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துல நடிகை ஹன்சிகா மோத்வானி நடிக்க இருக்காங்க அப்படின்ற செய்தியும் பரவிருக்கு. இந்த படத்துல கதாநாயகிகள்ல ஒருவரா ஸ்ரேயா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகள் திண்டுக்கல்ல இப்போ சமீபத்துல படமாக்கப்பட்ட வந்த நிலையில இருக்கு. சிம்புவுக்கு ஜோடியா ஹன்சிகா நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் கசிய ஆரம்பிச்சது. இந்த தகவலை அறிஞ்சு பதறி போன ஹன்சிகா இது ஒரு வதந்தி, உண்மையே இல்ல அப்படின்னு ட்விட்ல உடனடியா மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்போ காதலிகள் யாருமே இல்லாம சிங்கிளா இருக்கிறதுனால இது நம்ம ஆளு படத்துல நயன்தாராவை புக் பண்ண வச்சு தன்னுடைய காதல ரினிவல் செய்ய முயற்சி செஞ்சாரு சிம்பு. அதுக்குள்ள புஷ்பா புருஷன் விக்னேஷ் சிவன் உள்ள புகுந்து கொடைய குழப்பிட்டாரு. அதாவது நயன்தாராவை தன்னுடைய காதல் வலையில சிக்க வச்சுட்டாரு விக்னேஷ். அதையும் மீறி நயன்தாராவை எப்படியாச்சும் வீழ்த்திடணும் அப்படின்னு திட்டத்துல தன்னுடைய காதல் அஸ்திரத்தை பயன்படுத்தி வந்தாரு சிம்பு. இந்த விஷயம் டி ராஜேந்தருக்கு தெரிய வந்ததும் நயன்தாராவுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிய வேணும்னே கொடுக்காம தகராறு செஞ்சு 7.5 இழுத்து சிம்புவோட திட்டத்துல மண்ணை போட்டாரு. இந்த சம்பவத்தினால ரொம்பவும் கடுப்பான நயன்தாரா டி ராஜேந்தர் மீது இல்லாம சிம்பு மேலேயும் மண்ணை வாரி அரைச்சிட்டாராம். மொத்தத்துல நயன்தாரா வாடைய நினைச்ச சிம்புவோட எண்ணத்துல டன் கணக்குல மண்ணுதான் விழுந்திருக்கு. இதனால ரொம்பவும் விரக்தி அடைஞ்ச சிம்பு இப்போ தன்னுடைய முன்னாள் காதலிகள்ல ஒருவரான ஹன்சிகா மேல பார்வையை திருப்பி இருக்காராம்.